கொண்டிருக்கிறது வேந்து பார்க்கின்றது. எல்லோரும் பாராட்டுகிறாங்க, வாழ்த்துறாங்க. அதற்கு அனைத்து காரணமும், முழு காரணமும் இங்க வந்திருக்கக்கூடிய நீங்கள் மட்டும்தான். நீங்க இல்லாம இந்த போட்டி நடந்திருக்காது. அது இவ்வளவு சிறப்பா நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. மாண்பு முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் இந்த வருஷம் மழைக்காலத்துக்கு முன்பே, சென்ற வருடமே நடக்க வேண்டிய போட்டி இந்த வருடம் மழைக்காலத்துக்கு முன்பு ஆகஸ்ட் மாச இறுதியில் நடத்தி முடிக்கணும்னு முதலமைச்சர் அவர்கள் கட்டளையிட்டிருந்தார்கள். இதற்கான தேதிகள் முடிவு செய்யப்பட்ட நாள் முதல் இருந்தே நீங்கள் அனைவரும் இந்த போட்டியை உங்களுடைய தோல்ல சுமந்து உழைக்க ஆரம்பிச்சீங்க. எந்த விதமான தயக்கமோ கலைப்போ இல்லாம ஃபார்முலா 4 பந்தயத்துக்கான பணிகளை நீங்கள் மிகச்சிறப்பாக செஞ்சீங்க. சாலை போடுறது, துப்புரவு பணிகளை மேற்கொள்றது, போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துறது, குடிநீர் வசதி ஏற்படுத்துறது, தடுப்புகள் அமைக்கிறதுன்னு உங்களுடைய பணிகளை நான் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த போட்டியை எவ்வளவோ பாதுகாப்பா நடத்துறீங்களோ அதுதான் இந்த போட்டியுடைய உண்மையான வெற்றி அப்படின்னு நம்முடைய முதலமைச்சர்கள் மீண்டும் மீண்டும் அதை நம்ம கிட்ட சொல்லிக்கொண்டே இருந்தார். எந்த ஒரு சின்ன அசம்பாவிதமோ சிறு விபத்தோ கூட ஏற்படக்கூடாதுன்னு முதலமைச்சர்களுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு தான் இந்த போட்டியை நடத்துவோம் அப்படின்னு நாங்கள் முடிவு செஞ்சோம். முதலமைச்சர் அவர்களுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியை 100% காப்பாற்றி இருக்கோம்னா அதுக்கு இங்க வந்திருக்க உங்களுடைய களப்பணி தான் காரணம். உங்களுடைய இந்த அர்ப்பணிப்பை நானும் நம்முடைய விளையாட்டு மேம்பாட்டுத்துறையும் என்றைக்கும் மறக்க மாட்டோம். நம்முடைய விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள், அலுவலர்கள், ஊழியர்கள் இங்க இருக்கீங்க. இந்த போட்டியை நடத்தணும் நாம் ஆரம்பிச்ச நாள் முதல் போட்டி நடைபெற்ற நாள் வரை உங்களுடைய அந்த நேர்மையான திட்டமிடல், பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷன் மிகச் சிறப்பாக இருந்தது. அதுதான் இந்த போட்டியின் வெற்றிக்கான பேஸ், அடித்தளம் என்றே சொல்லலாம். நம்முடைய துறையை சார்ந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை, பாராட்டுகளை, நன்றி நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் மாநகராட்சி பணியாளர்கள், குறிப்பா தூய்மை பணியாளர்கள் பற்றி சொல்லி ஆகணும். அதிகாலையிலும் அடிக்கிற வெயிலையும் வந்து நின்று பணிகளை செஞ்சாங்க. தூய்மை பணியாளர்கள் ரொம்ப மெனக்கெட்டு அந்த ரேஸ் ட்ராக் முழுவதையும் 2 நாட்களும் தூய்மையா வச்சிருந்தாங்க. அதே மாதிரி காவல்துறை நண்பர்களுடைய உழைப்பை பற்றி நான் இங்கே குறிப்பிட்டு ஆக வேண்டும். ஏன்னா இதுல பெரிய சவாலே அந்த டிராபிக் மேனேஜ்மெண்ட் தான். இந்த ரேஸ் மிக முக்கியமான பகுதியில் நடக்குது. மக்கள் நடமாட்டம், வாகன நெரிசல் மிகுந்த பகுதியில் நடத்துறோம். நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க கண்டிப்பா டிராபிக் ஜாம் ஆகும், அதை நம்ம படம் பிடிச்சு புகைப்படம் எடுத்து வீடியோ எடுத்து அதை பெரிய நியூஸ் ஆக்கலாம் அப்படின்லாம் நிறைய பேர் பிளான் பண்ணாங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த போட்டி எப்படியாவது நிப்பாட்டினோம் அப்படின்லாம் பிளான் பண்ணாங்க. ஆனா சில வீடியோ ஷாட்ஸ் எல்லாம் வந்தது, நீங்க பார்த்துருப்பீங்க. அது ஒரு பக்கம் ரேஸ் வந்து அழகாக நடந்துட்டு இருந்துச்சு, இன்னொரு பக்கம் இன்னொரு சைட் ஆஃப் த ரோட்ல வந்து அழகா டிராபிக் ஜாம் மூவ் ஆயிட்டு இருந்துச்சு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம விமர்சனம் பண்ணிட்டு இருந்தா கூட நம்மள சரி விமர்சனம் பண்றதுக்கு எதுவுமே இல்லை, அதனால பாராட்ட ஆரம்பிச்சாங்க. அதற்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சின்னதா ஏதாவது ஒரு சின்ன விபத்து நடந்திருந்தா கூட அதை ஊதி பெருசாக்க நிறைய பேர் காத்திருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா 2 நாய்க்குட்டி உள்ள ஓடி வந்துருச்சு, அதை கூட விமர்சனம் பண்ணாங்க. நாய் ரேஸ் நடத்துறாங்களா, கார் ரேஸ் நடத்துறாங்களா அப்படின்னு. இது வந்து நடத்துறது வந்து F4, அதுவும் சிட்டிக்குள்ளார நடத்துறோம். F1 ரேஸ்ல கூட உள்ளார நாய்க்குட்டி, முயல் குட்டி, மான் குட்டி இதெல்லாம் உள்ள வந்துடும். இது கூட தெரியாத அடிபாளிகள் தான் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அதையெல்லாம் தவிடுபொடியாக்கி இவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்துருக்கீங்க. ரேஸ் நடந்த அந்த 2 நாளும் எந்த பிரச்சனையும் இல்லாம நீங்க நடத்தி காட்டியிருக்கீங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.